ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க சுட சுட சூப்பரான ஒரு பீக்கங்காய் கூட்டு எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இதுக்கு ஒரே ஒரு பீக்கங்காய் இருந்தாலே போதுங்க, நல்லா 6-7 பேர் சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு கூட்டு செஞ்சுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குக்கர்லேயே செய்ய போகிறோம். குக்கரை வச்சு 2 ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து கட்டி பெருங்காயம் சேர்க்குறதுனால ஃபஸ்ட்டே சேர்க்குறேன். நீங்கள் தூள் பெருங்காயம்னா நீங்கள் கடைசியாக சேர்த்துக்கங்க. பெருங்காயம் நல்லா பொரிஞ்சோடனே நம்ம கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கூடவே பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க 1/2 கப்பு. பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் ஒரு 1/2 கப்பு எடுத்து சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அது கூட 4 பல்லு பூண்டு இடித்து சேர்த்துக்கலாங்க. அப்புறம் நம்ம காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கங்க. இப்போ நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா வதங்கி வரட்டும். 5 நிமிஷம் தாங்க ஆகும், மேக்ஸிமம் 5 நிமிஷம் தான். உங்களுக்கு ப்ரெஷர் அடங்குற டைம் தான் கொஞ்சம் அதிகமாகும். பாருங்கள், நான் பீக்கங்காய் நல்லா கழுவிட்டு மேலெல்லாம் தோலெல்லாம் சீவிட்டு இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி சீவிக்கலாம், ரொம்ப ஃபுல்லாக சீவணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கதை நம்ம பீக்கங்காயை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு பெரட்டுனா போதும், ரொம்ப எண்ணெயிலே வதங்க வேண்டியதில்லை. 2 ஸ்பூன் எண்ணெய் இருந்தாலே போதும், அளவாக எண்ணெய் வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். அது கூடவே ஒரு 150 கிராம் பாசி பருப்பும் 1 ஸ்பூனு கடலை பருப்பும் சேர்த்து நான் கழுவிட்டு வச்சுருக்கிறேன். களைஞ்சிட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாங்க. அது கூடவே நம்ம தேங்காய் அரைக்கணும். பாருங்கள், தேங்காய் இவ்வளோ சூப்பராக, இது நம்ம மரத்து தேங்காய்ங்க, நல்லா முளைச்சி வந்துருச்சு. அந்த தேங்காய் பூவே ரெடியாகி வந்துருச்சுங்க. இந்த தண்ணி ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்த்திங்களா? பூ பார்த்திங்களா? அந்த தேங்காயோட திக்னஸ் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. நல்ல பெரிய தேங்காவாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப திக்காக இருக்கும். ஒரு 1/2 மூடி தேங்காய் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம், இல்லை துருவி கூட நீங்கள் சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்து 2ஐயும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. ரொம்ப நைஸாகவும் அரைய வேண்டியதில்லை, ஓரளவுக்கு இருந்தால் கூட போதும். இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கலாம். நம்ம கூட்டுங்கிறது கெட்டியாக இருக்கணும், அதனால் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் அந்த ஜாரை அலசி, அந்த தேங்காய் அரைச்சோம் இல்லையா, அந்த ஜாரை அலசி அந்த தண்ணியை சேர்த்துக்கிட்டால் போதுமானதாக இருக்குங்க. நீங்கள் தண்ணி பார்த்துட்டு வச்சுங்க, அதுக்குன்னு ரொம்ப பத்தாமலும் வச்சிடக்கூடாது. ஒரு கூட்டு கன்சிஸ்டன்சிக்கு வர்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். ஒரு 1/2 டம்ளர் போதும். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. காரத்துக்கு பச்சை மிளகாய், சீரகம், தேங்காய் அரைச்சி போட்டிருக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுக்க வேண்டியது தாங்க. நல்லா ஒரு 3 விசில் வரட்டும். பாருங்கள், நல்ல ஒரு 3 விசில் வந்துடுச்சு. நல்லா எடுத்து கடைஞ்சி விட்டுக்கலாம். நல்ல ப்ரெஷர் அடங்கின பிறகு எடுத்து நல்லா கடைஞ்சி விட்டோம்னா சூப்பரான ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சாதத்தில் போட்டு ரொம்ப பிறந்த குழந்தையிலேருந்து எல்லாத்துக்கும் ஒரு 6 மாத குழந்தையிலேருந்து இது போட்டு நம்ம கடைஞ்சி விட்டலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நார் சத்து மிக்கது, தண்ணி சத்து மிக்க காய்கறிங்க. இப்போ எடுத்துக்கலாங்க. சுட சுட சூப்பரான பீக்கங்காய் தொக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க. இட்லி தோசைக்கு கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசை, சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கூடவும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.